அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம்ப்பா. பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம். இப்போ இந்த வீக் என்ன வீக்னா தேர்ட் வீக் ஷெட்யூல் நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் வீக் ஷெட்யூலில் உங்களுக்கு பார்த்தோன்னா என்னெல்லாம் இருக்கும்னா எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 7th நியூ புக்கில் 5 யூனிட் இருக்கும் சரிங்களா. 5 இயல். அந்த 5 இயல் எப்படி படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் நான் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்து படிங்க. நீங்களும் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஊக்கமுடமை வீடியோ கொடுத்துரும், பிடிஎஃப் வந்துடும் குரூப்பில். இந்த வேர்ச்சொல் எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வேர்ச்சொல் எங்கெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துருவோம், அதுவும் பிடிஎஃப் கொடுத்துருவோம். வேர்ச்சொல் கொடுத்துருவேன். அடுத்தலாம் பெயரெச்சத்தோட வகையறிதல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அதை கொடுத்துருவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேஸாக தான் இருக்கும், கான்செப்ட் தான், ரொம்பலாம் இல்லை. லேஸாக என்னென்ன இருக்கும். அயற்சொல்லுக்கு நான் கொடுக்கேன் பிடிஎஃப், அதை பாடுங்க. வினைச்சொல்லும் கொடுக்கேன், அதை பார்த்துருங்க. எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இந்த 2 டாபிக் பார்த்தீங்கன்னா வல்லினமிகா தெரியணும், நிறைய தெரியணும். இந்த ஒற்றுப்பிழைக்கு பார்த்தீங்கன்னா வல்லினமிகா தெரியணும். அது ஸ்கூல் புக்கில் பார்க்கும், அதுக்கப்புறம் வெளியே பார்க்கும். வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய டாப்பிக்காகவே இருக்கும். ஏன்னா அடுத்த வீக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இது வச்சுப்போம், சந்திப்பிலே தான் வச்சுருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் அப்படி பார்த்துக்கலாம் சரிங்களா. 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் இதுவும் லேஸாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. அதனால் ஈஸியாக படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு வீடியோ கொடுக்குமோ தேவைப்படுதோ அந்த இதுக்கு வீடியோ கொடுத்துருவேன். மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிடணும் சரிங்களா. பிடிஎஃப் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ பாருங்களேன் எப்படி பிடிஎஃப் இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஊக்கமுடைமை பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப்பில் வந்துடும். இப்படி ஊக்கமுடைமைன்னு போட்டு வந்துடும். அது அதுக்கப்புறம் பார்த்துருங்க. அடுத்த 7th நியூ புக்கு தான் நம்ம இந்த வீக் படிக்க போகிறோம். அதனால் அந்த 7th நியூ புக்கில் சொல்லுபொருள் வந்துடும். பிரித்தலுக்கு 7th நியூ புக்கு, அதாவது 1 to 9 இயல் இருக்க சொல்லுபொருள், 1 to 9 இயல் இருக்க வரைக்கும் பிரித்தலுக்கு, 1 to 9 இயல் இருக்க வரைக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். அது பார்த்தீங்கன்னா 3த்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிடுவேன், அதையும் அனுப்பிடுவேன். அதை பெயரெச்சத்தோட வகையறிதல் இது பார்த்தீங்கன்னா 6 to 12th வரைக்கும் இருக்க நியூ புக்கு, 6 to 12th வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு, அந்த இதோட ஸ்கூல் புக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட இது பேச்சலோட வகைகள் எங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் உரைநடை, மொழித்திறன் பயிற்சி இப்படி எல்லாத்துலேயும் இருக்குங்களா, அங்கே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம். அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. அதாவது இன்னும் பொறுப்பேர் என்ன, இடப்பேர் என்ன, காலப்பேர் என்ன, சின்னப்பேர், பண்பேர், தொழிற்பேர் இதுதான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. அடுத்தல வினைச்சொல். இந்த வினைச்சொல் என்னதுன்னா ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா 6 to 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் இருந்தாலும் அதில் உள்ளது நம்ம வச்சுருப்போம் சரிங்களா. அதுதான் வினைச்சொல். இந்த வினைச்சொல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான், அதை பார்த்து தான். ஏன் வினைச்சொல் நம்ம கொடுக்கோம்னா இந்த வினைச்சொல் இருக்குல்ல, அந்த வினைச்சொல் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு என்னதுன்னா இது தெரியும், அந்த வேர்ச்சொல் தெரியும். அதனால தான் வினைச்சொல் வைக்கும் சரிங்களா. இல்லைன்னா வேர்ச்சொல் வைக்க நம்மளுக்கு இது தேவை கிடையாது. எது இங்கே பாருங்கள், வினைச்சொல் எதுக்கு வைக்கும்னா அந்த அதுக்கு தான். வேர்ச்சொல் பார்த்தா உங்களுக்கு எப்படி வினைமுற்றுனா என்ன, வினையச்சம்னா என்ன, பேரச்சம்னா என்ன தெரியணும். அதுக்காண்டி இது ஸ்கூல் புக்கு இதை வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் 6 to 8th, அதில் பார்த்தா 9th to 10th, 11th, 12th இப்படி எல்லாமே பார்த்தா வேர்ச்சொல் எங்கெல்லாம் இருக்கும்னா நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும் தெரியுமா. பகுபது உறுப்பில் படிக்கணும், மொழித்திறன் பயிற்சி செடி எங்கேயா இருக்கும், அந்த வேர்ச்சொல் அதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே கட்டளையாக இருக்கும், அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்குள்ளே பிடிஎஃப் பார்த்தா கொடுத்துருவோம். 9th 10th ஓல்டு, 9th 10th நியூ, 11th 12th நியூ. ஏன்னா பகுபது உறுப்பிலக்கணம் பார்த்தா 6 to 8th கிடையாது. ஸோ பார்த்தா 9th 10th தான் உண்டு, 11th 12th தான் உண்டு. அதில் உள்ளது நியூ புக், ஓல்டு புக், அதில் உள்ள வேர்ச்சொல் கொடுத்துப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரிங்களா. வேர்ச்சொல் வினைமுற்று, வினையச்சம், வினையாளன் பேர் இதோட கான்செப்ட் நம்ம பார்த்தோன்னா என்னென்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பார்த்தீங்கன்னா நடத்தி கொடுத்துருவோம் சரிங்களா. அதை அதுக்கு வீடியோ கொடுக்க 1 வீடியோ நீங்களும் பார்த்தாலே புரிஞ்சிடும் சரிங்களா. எச்சம்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்க பிடிஎஃப். வினைமுற்றுனா என்ன, வினையாளன் பேர் என்ன அதுக்கு இருக்குது. அடுத்தது வேர்ச்சொல் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருப்போம். அதான் அயற்சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் சிலபஸில் அயற்சொல் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃபில் உள்ளதும் கொடுத்துருப்போம், ஸ்கூல் புக்கில் உள்ளதும் கொடுத்துருப்போம், அதையும் பார்த்துக்கிடுங்க சரிங்களா. வேறு என்னதுன்னா இதுதான் இந்த வீக். அதை 2 வினைச்சொற்கள் வேறுபாடு ஸ்கூல் புக்கில் ஒரு இடத்துல இருக்கும், 9th புக்கில் அந்த மெயின் பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் ஓல்டு கொஷின் இப்படி எதுக்கு தான் ஓல்டு கொஷின் இருக்கோ அதுக்கெல்லாம் ஓல்டு கொஷின் கொடுத்துருப்போம் சரிங்களா. ஓல்டு கொஷின் ஆகிக்கணும் சார். இதுக்கு அதே வேர்ச்சொல்லுக்குலேருந்து வினைமுற்று, வினைச்சு, வினையாளன் பேர் அதுக்குள்ளே ஓல்டு கொஷின் இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் ஓல்டு கொஷின் இருக்கோ அதுக்கெல்லாம் ஓல்டு கொஷின் கொடுத்துருப்போம். எல்லாமே கொடுத்தாச்சு சரிங்களா. ஓல்டு கொஷின் இருந்தால் கொடுத்துருப்போம், இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டோம் சார். அப்போ சார் இதுக்கு எங்கே ஓல்டு கொஷின், வினைச்சொல்லுக்கு எங்கே ஓல்டு கொஷின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது சரிங்களா. இருக்கிற டாப்பிக்கு இருந்துச்சுன்னா ஓல்டு கொஷின் கொடுத்துருவோம், இல்லைன்னா கொடுக்க முடியாது சரிங்களா. புரிஞ்சுக்கணும். வீடியோ பார்க்காமே பார்த்தீங்கன்னா பாதி பேர் டொக்கு டொக்கு டொக்குன்னு கேள்வி தான் கேட்குங்க, சில பேர் 1 2 பேர், சில பேர் சரிங்களா. வீடியோ பாருங்கள், என்னென்னு பார்த்துட்டு தான் எத்த சொல்லணும் சரிங்களா. டெஸ்ட்டு போடுங்க கண்டிப்பாக, மேக்ஸ் படிங்க, ஜிகே படிங்க, அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் வீக் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ளே எல்லா வீடியோவும் வந்துடும் சரிங்களா. டெய்லி பார்த்தா வீடியோ வர மாதிரி பார்த்தா டெய்லி கொடுக்க மாதிரி வச்சுருக்க போகிறேன். டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. அதனால் பார்த்தா பிடிஎஃப் பார்த்தா மொத்தமே வந்துடும் சரிங்களா. உங்களுக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி இது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா நைட்டு 10 மணிக்கு பிடிஎஃப் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பார்த்தா குரூப்பில் அனுப்பிடுவேன். ஆனால் பார்த்தா வீடியோ பார்த்தோன்னா டெய்லி ஒன்று ஒன்றா அனுப்புவேன். இப்போ ஸ்கூல் புக்குலாம் பார்த்தோன்னா டெய்லி ஒரு இயல் அப்படியே கொடுப்பேன்.
மற்ற வீடியோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன் சரிங்களா. வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருவேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தத வச்சு படிங்க சரிங்களா. சரிப்பா, இதான் இப்படி தான் இந்த வீக் படிக்க போகிறோம் சரிங்களா. நல்லா படிங்க சரிங்களா. வர டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன டெஸ்ட்டில் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் போட்டிங்கன்னு நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கணும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்குள்ளே என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஏன்னா 10 மணிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் என்ட்ரி பண்ண முடியாது. டெஸ்ட்டு போடாதாங்க, போட்டுக்கிடுங்க சரிங்களாப்பா. இப்படி தான் இந்த வீக்கை படிக்க போகிறோம் சரிங்களா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.